ஹாய், வெல்கம் டு 10 மினிட்ஸ் ஸ்டடி. ஸோ இன்றைக்கி 10 மினிட்ஸ் ஸ்டடியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன டாபிக் தான், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷில். ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். சென்டென்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை சென்டென்ஸ்? சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கால்ட் ஆஸ் சென்டென்ஸ். ஒரு குரூப்பாக சம் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கியமாக ஃபார்ம் ஆகுது, அதுதான் நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே சென்டென்சஸ் தான். அந்த சென்டென்சஸில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்லுவோம்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் தென் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ இது 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி தொடர். தமிழில் வந்து நம்ம இதை செய்தி தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த இடத்துல ஒரு நியூஸ், ஏதோ ஒரு நியூஸை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நமக்கு நார்மலாக ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுகிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். த கேட் சாட் ஆன் தி மேட். இந்த கேட் வந்து மேட் மேலே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், அது ஒரு செய்தி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். செகண்ட் டைப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னாவே வினா தொடர் தமிழில். ஓகேவா? வினா அப்படின்னாவே கம்பல்சரி வந்து நமக்கு கொஷின் இருக்கும். இன்ட்ராகேட்டிவ்னாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கொஷின் மார்க். கொஷின் மார்க் இருந்தாவே அது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான். வேர் டிட் தி கேட் கோ? அந்த கேட் வந்து எங்கே போச்சு? ஸோ இப்போ நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம், நம்ம கொஷினாக என்னெல்லாம் கேட்குறோமோ அது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ். சரி, இன்ட்ராகேட்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று WH கொஷின்ஸு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ டைப் கொஷின்ஸ். ஸோ WH அப்படின்னா நீங்கள் WHல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நம்ம கேட்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WH கொஷின்ஸ் தான். வேர், வென், ஒய், வாட். ஸோ இந்த மாதிரி கொஷின் எல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்து WH. அண்ட் தென் எஸ்ஆர் நோ. இப்போ நம்ம கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஒன்று எஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஷின்ஸ். எக்ஸாம்பிள், டு யூ லைக் டீ? உனக்கு டீ பிடிக்குமா அப்படின்னா ஒன்று நம்ம எஸ் அப்படின்னு சொல்லுவோம், எஸ் ஐ லைக் அப்படின்னும். அரேஸ் நோ ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு ஆன்சர் வர்ற மாதிரி கேட்குறது எல்லாமே எஸ்ஆர் நோ டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ்ல 2 டைப்ஸ் இருக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது எல்லாமே ரெக்வஸ்ட், ஆர்டர். ஸோ ரெக்வஸ்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அப்படி இல்லைன்னா ஆர்டரா ஒருத்தர்கிட்ட ஆர்டரா நீ இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுற ஆர்டரா சொல்கிறது, இல்லைன்னா கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ்ல வரும். ஸோ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், ரெக்வஸ்ட்டாக ப்ளீஸ் டோர் வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. இதுவே வந்து இந்த ப்ளீஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஆர்டரில் வந்துடும். க்ளோஸ் த டோர் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறோம் இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பாஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது எல்லாமே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். தமிழில் வந்து கட்டளை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னா ஆச்சரிய தொடர். ஸோ நம்ம வந்து பார்த்தா ஆச்சரியமா வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் பிக்சர் தட் இஸ். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, ரொம்ப ஷாக் ஆகி. ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து இதில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து வரும் இந்த மாதிரி சென்டென்ஸு. ஸோ இந்த மார்க் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வாட் அ பியூட்டிஃபுல் டே. ஸோ டே வந்து எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆச்சரியமாக சொல்கிறோம், இன்னும் ஒரு அழகான டே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஷாக் ஆகி சொல்கிறது எல்லாமே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த 4 டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு செய்தி தொடர், ஒரு நார்மலாக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னாவே கொஷின் மார்க் வரும். நம்ம ஒருத்தர் கொஷின் கேட்குற மாதிரி டைப் ஆஃப் சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்.
அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று WH அண்ட் தென் பார்த்தீங்கன்னா SR நோ. ஓகேவா? அண்ட் தென் WHனாவே WHல ஸ்டார்ட் ஆகும். SR நோ அப்படின்னா நம்ம கேட்குற கொஷினுக்கு ஒன்று எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா நோ அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் என்ன அப்படின்னாவே வந்து கட்டளை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஆர்டர் போடுற மாதிரி. ஸோ இது மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஃபோர்த் ஒன் எக்ஸ்க்ளமேட்ரி, அதாவது எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கும். நம்ம ஒன்று ஆச்சரியமாக சொல்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸில் வரும். ஸோ இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இது ஒரு சின்ன டாபிக் தான். பட் இந்த டாபிக் உங்களுக்கு எதில் மஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இருக்கட்டும், 11th 12th இருக்கட்டும், உங்களுக்கு கம்பல்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இங்கிலீஷ் கிராமர் பொறுத்த வரைக்கும் அதில் கம்பல்சரியாக வரும். அந்த நீங்கள் டைரக்ட் இன்டைரக்ட் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கிளியராக தெரியணும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் தான் உங்களால் சேஞ்சஸே பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.